ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஜிட்டல் பெயிண்டிங்கில் பார்க்க போகிறது ஒரு புது ஃபார்மேட். இது வரைக்கும் நம்ம போட்ட ஃபார்மேட்லேருந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இந்த ஸ்டெப்ஸு. ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு இந்த முழு ஃபோட்டோவையும் பார்த்திங்கன்னா நான் ஆயில் பெயிண்டிங் ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே பார்த்திங்கன்னா நான் ஆயில் ஃபில்டர் அப்ளை பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆல்ரெடி நான் ஆயில் பெயிண்ட்டை பற்றி சொல்லியிருப்பேன். நம்ம ஃபோட்டோஷாப்பில் இம்பில்டாக வர ஒரு எஃபெக்ட்ஸ் தான் அது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம ஃபீமேல் புடவை, இந்த பட்டு புடவை இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன். சரி, இந்த ஒரு ஸ்டெப்ஸ் பண்ணால் அவுட் எப்படி வருது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நான் பார்த்திங்கன்னா ஆயில் ஃபில்டரை இமேஜ் ஃபுல்லுக்காக நான் அப்ளை பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் நம்ம பேசிக்கான ஒரு கலர் கரெக்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு தேவையான ப்ரஷ் தேவைன்னா நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒயிட் பேக்ரவுண்டை நான் கிரேவாக ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ஒரு படத்தை பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஸ்மெச் பண்ணாமல் ஆயில் ஃபில்டரை வச்சு அதுக்கப்புறம் ஸ்மெச் பண்ண போகிறோம். அதுதான் இதில் கொஞ்சம் அடிஷ்னலாக நம்ம பண்ணுற ஒர்க்கு. பார்த்துட்ருக்க நீங்கள் டிஜிட்டல் பெயிண்டிங் கிளாஸ் வேணும், நீங்கள் டிஜிட்டல் பெயிண்டிங் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு கால் பேக் பண்ணுறேன். டைம் அலாட் பண்ணிட்டு உங்களுக்கான கிளாஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப கம்மியான ப்ரைஸில் பெஸ்ட்டான ஒர்க்கை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அண்ட் கிளாஸ் எடுத்த எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ஸ்அப் சப்போர்ட் இருக்குது. ஸோ மறக்காமல் கீழே இருக்கிற ரிஜிஸ்டர் ஃபார்மை ரிஜிஸ்டர் பண்ணி கிளாஸுக்காக உங்களோட நேம் கொடுத்துருங்க. அண்ட் எப்பயும் நம்ம பண்ணுற மாதிரியே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி நம்ம ஸ்மெச் பண்ணிக்கிறோம். நோஸ், அந்த கண்ணோ, ஃபேஸில் எங்கெல்லாம் கட்டு வருதோ அங்கெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி ஸ்மெச் பண்ணிக்கணும். இது நான் ஸ்மெச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் எந்த ஒரு ஸ்பெஷல் ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணலை. ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற நார்மலான ஜென்ரல் சாஃப்ட் ப்ரஷ்ஷில் தான் நான் செலக்ட் பண்ணி ஸ்மெச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்குன்னு நான் ஸ்பெஷல் ப்ரஷ் எதுவும் யூஸ் பண்ணலை. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இருந்த ஃபோட்டோவில் ஜஸ்ட்டு நான் ஆயில் ஃபில்டர் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு பேசிக்கான கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணி ஃபுல் ஏரியாவுமே ஸ்மெச் பண்ணுறேன். முன்னவே நான் சொன்ன மாதிரி ஸ்மெட்ஜுக்கு என்ன ஸ்பெஷல் ப்ரஷ்ஷும் நான் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணுறது ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற பேசிக் ப்ரஷ் தான். பார்த்துட்ருக்க நீங்கள் நம்மளோட சோஷியல் மீடியா அண்ட் ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்ஸ் இருக்குது, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பெயிண்டிங்கான ஆர்டர்ஸ் எதாவது கொடுக்கணும், இல்லை நீங்கள் ஸ்டூடியோ வச்சுருக்கீங்க, உங்களுக்கு கண்டினியூஸாக பேக் எண்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். உங்கள் ஸ்டூடியோவுக்கு பர்ஃபெக்டான முறையில் ரொம்ப சீக்கிரமான பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தந்துட்டுருக்கோம். ஸோ அதேமாதிரி ஸ்கின் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஸ்மெச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம ஆயில் ஃபில்டர் போட்டதுனால ஸ்மூத்திங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கிடைக்குது. நல்லா சாஃப்ட்னஸ் நல்லா கிடைக்குது. ஸ்மெஜ்ஜுக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ பேசிக்காக யூஸ் பண்ணுறவங்க இந்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிப்ஸ் ஏரியாவை செலக்ட் பண்ணி பார்த்திங்கன்னா லிப்ஸுக்கும் நான் ஸ்மெச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆயில் ஃபில்டர் யூஸ் பண்ணும்போது இந்த கண், இந்த டீத்து, இந்த மாதிரி இடம்லாம் ஒரு ஓவராக ஆயில் ஃபில்டரில் ஸ்மெச் ஆகிடும். ஸோ அதை மட்டும் நீங்கள் மேனுவலாக கொஞ்சம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஏரியாவை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக ஸ்மெச் பண்ணி எடுத்துங்க. இப்போ நான் கை, கழுத்து, ஸ்கின்னு எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஸ்மெச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பேபி நல்லா ஒயிட் கலரில் இருக்கிறதுனால நமக்கு பெரிய அளவு கலர் கரெக்ஷன் தேவைப்படலை. ஒருவேளை டார்க்காக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேசிக்கான லைட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கலர் கரெக்ஷன் பண்ணுங்கள். ஸோ கலர் கரெக்ஷன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது 2 கலர் கரெக்ஷன் இருக்குது. ஸ்மெச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் கலர் கரெக்ஷன், ஸ்மெச் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு கலர் கரெக்ஷன் பண்ணணும். இந்த மாதிரி 2 கலர் கரெக்ஷனும் நீங்கள் பண்ணால் தான் கரெக்டான அவுட்புட் வரும். ஸோ ஏதாவது டவுட் இருக்குது, கிளாஸை பற்றி நீங்கள் கேட்கணும்னு வச்சிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டைரெக்டாக கால் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டாலும் ஓகே. கிளாஸ்க்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் உங்களுக்கான எல்லா தகவலுமே அதில் கிடைக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறது லைவ் கிளாஸ் தான், 1-on-1 ப்ரைவேட் கிளாஸ் தான். இதில் உங்களுக்கு ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸும் இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கும் நான் அதே ப்ரஷ்ஷை வச்சே நான் ஸ்மெச் பண்ணிக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், ஸ்பெசிஃபிக்காக எந்த ஸ்பெஷல் ப்ரஷ்ஷும் எடுக்கலை. ஃபோட்டோஷாப்பில் டிஃபால்ட்டாக இருக்கிற பேசிக் சாஃப்ட் ப்ரஷ்ஷை வச்சு தான் நான் ஸ்மெஜ்ஜே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஹேருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நான் ஸ்மூத்னிங் ஸ்மெஜ் அப்படின்ற ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ரஷ் நம்மளோட டெலகிராமில் இருக்குது. MEKITO டிஜிட்டல் பெயிண்டிங் ஆல் ப்ரஷ் அப்படின்ற நேமில் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி உங்களோட ஃபோட்டோஷாப்பில் லோட் பண்ணிங்க. ஸோ அந்த ஒரு வெர்ஷன் பார்த்திங்கன்னா 2019 வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். அதுக்கு CS3லலாம் ஒர்க் ஆகாது. CS7 2019 to 24 இந்த ப்ரஷ் ஒர்க் ஆகும். அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ரஷ் ஒர்க் ஆகாது.
ஹேர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஸ்மூத்தாக நான் வந்து ஸ்மெச் பண்ணிக்கிறேன். ஸோ லைட்டாக கொஞ்சம் பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். அது எல்லாமே ஃபைனலாக நம்ம ஸ்மூத் ப்ரெஷ் வச்சு கிளியர் பண்ணணும். ஸோ நம்மளோட ஒர்க்கை நீங்கள் வந்து சாம்பிள்ஸ் ஒர்க் பார்க்கணும் அப்படின்னு நினச்சினா நம்ம இன்ஸ்டாகிராமில் போனீங்கன்னா நம்மளோட சாம்பிள்ஸ் ஒர்க் இருக்கும். அதேமாதிரி வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அதுலேயும் கேட்லாகில் உங்களுக்கு நிறைய சாம்பிள்ஸ் இருக்கும். ஸோ நம்மளோட ஒர்க் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் கிளாஸஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம யூடியூப் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும் நம்மளோட கிளாஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இது வரைக்கும் நம்மகிட்ட கிளாஸ் எடுத்தவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இப்போ நல்லாவே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட டவுட்ஸ் எல்லாமே நம்ம அப்பப்போ கிளியர் பண்ணி வச்சுட்ருக்கோம். அதேமாதிரி உங்களுக்கும் கிளாஸ் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். உங்களுக்கான ஃபுல் சப்போர்ட் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் வரைஞ்சதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரஷ் மூலியமாக வந்து பிளாக் கலர் அப்ளை பண்ணி இந்த எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் வரைஞ்சிட்ருக்கேன். ஸோ அதோட ட்ரேஸ் தெரியணுன்றதுக்காக ஒரிஜினல் பிக்சரை நான் ஃபஸ்ட் லேயராக வச்சுருக்கேன். ஏன்னா எங்கெங்கே முடி ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஜஸ்ட் அது மேலேயே நியூ லேயரில் வரைஞ்சிட்ருக்கோம். நியூ லேயருக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பிக் இருக்குது. அது ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ட்ரேஸ்க்காக, அதாவது எங்கெங்கே ஹேர் போகுது அப்படின்ற ஒரு அடையாளத்துக்காக தான் நம்ம அதை வந்து இப்போ ஆன் பண்ணி வச்சுருக்கோம். ஆஃப் பண்ணிவிட்டு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் நம்ம எங்கெங்கே வரைஞ்சிருக்கோம். அதையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான் எல்லா அந்த எக்ஸ்ட்ரா ஹேர்ஸும் வரைஞ்சிட்டேன். ஸோ இப்போ மேனுவலாக கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா நமக்கு தேவைப்படுற அளவுக்கு நம்ம அந்த ஹேர் வரைஞ்சிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஹேர் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பேசிக்காக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லைட் ப்ளூ ஒரு பீகாக் கலர் நம்ம எடுத்துக்கிறோம். அதே நியூ லேயரில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ட்ரேஸ் இருக்கிற மாதிரி நம்ம ஹேரை வந்து நம்ம ஆன் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது நம்ம ஹேர் வரையறதுக்காக ஒரிஜினல் இமேஜை. ஸோ அதில் ஜஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா வந்து அப்படியே ஒரு லைன்ஸ் போட்டே வர வேண்டி தான். ஸோ ரொம்ப டார்க்காக இருந்தால் கொஞ்சம் லைட் பண்ணிங்க இரேஸ் டூலை வச்சு ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு மட்டும் ஹேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விசிபிளாக வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வரையும் போதே பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி வச்சு ஒரு 30யோ 40யோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணிச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஹேரை வந்து நம்ம ஒரு சைடு ஃபுல்லாகவே வரைஞ்சாச்சு. ஜஸ்ட்டு ஹேருக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வேக்யூம் டேப்ன்றதுனால உங்களுக்கு டபுள் சைட் ஷார்ப்னஸ் நல்லாவே கிடைக்கும். டபுள் சைட் ஷார்ப்புக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா டூல் எதுவும் வாங்க தேவையில்ல. அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர் அதை பே பண்ணி வாங்கி அதிலலாம் நீங்கள் ஹேர் போடணுன்னு கிடையாது. இருக்கிற ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் கரெக்டான ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்களோட பென்லேயே நீங்கள் நல்லா வரையலாம். வேக்யூம் டேப் பார்த்திங்கன்னா வந்து ஆஃபரில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் ஆஃபர் போயிட்டுருக்கு. அதுக்கான பையிங் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் வாங்குங்க. 1 பை வேக்யூம் நான் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் வாங்குங்க. அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் நீங்கள் வாங்கலாம். இப்போ ஹேருக்கு வெளியில் பார்த்திங்கன்னா ஹைலைட்ஸ் கொடுத்துட்ருக்கேன் எல்லோ கலர் யூஸ் பண்ணி. அதாவது பார்த்திங்கன்னா க்ளோயிங் எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காக. அதேமாதிரி உள்ளுக்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் ப்ரௌனில் வந்து கொஞ்சம் ஷேடிங் மாதிரி நம்ம அப்ளை பண்ணுறோம். இது என்ன ஆகும்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா க்ளோயிங் கொடுக்கும் தலையோட அந்த ஹேரோட அந்த க்ளோவுக்கு. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா க்ளோ கொடுத்து தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து அந்த ரா லைன்ஸ், அதாவது பேசிக்கான நம்ம பீகாக் கலரில் லைன் போட்டிருக்கோம்ல, அது தேவையான அளவு நான் பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணிக்கிறேன் ரொம்ப டார்க்காக இருக்கிறதுனால. ஸோ உங்களுக்கு இது ஓகே அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதே ரேஞ்சில் விடலாம். எனக்கு ரொம்ப பெருசாக நம்ம டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால நான் கொஞ்சம் லைட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் டேரெக்டாக ஒப்பாசிட்டிலையும் கம்மி பண்ணலாம், இல்லை தேவையில்லை நீங்கள் எரேஸும் பண்ணலாம். ஸோ பார்த்துட்ருக்க நீங்கள் டிஜிட்டல் பெயிண்டிங் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மக்கிட்டேயே ப்ரைவேட் கிளாஸ் இருக்குது. ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கீழே இருக்குது. இல்லை வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கிளாஸ் எடுக்கிறதுக்கு விருப்பமாக இருக்கிறவங்கள தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் இப்போ ஒரு பிங்க் கலர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதாவது மூக்கும் கண்ணெல்லாம் கொஞ்சம் அப்படியே பிங்க்காக இருக்கிற மாதிரி கொஞ்சம் எஃபெக்ட்டு அண்ட் லைட்டிங் இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் கலர் ஆட் பண்ணுறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நியூ லேயர் கலர் மோடில் வச்சு தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். கலரோட செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 40-50 ஸ்ட்ரென்த்தில் வச்சுக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி கை அந்த ஸ்கின் டோன் எல்லா இடத்துலையுமே கலர் இன்க்ரீஸ் பண்ணுறோம். கலர் அப்ளை பண்ணும் போது ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லைட்டாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான ஒரு லெவல் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வரும். ஸோ கலர் மோடில் வச்சு பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம தேவையான ஹைலைட்டிங் கலரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் லைட்டிங் வர மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் லைட்டான கலரும், கொஞ்சம் ஷேடோஸ் இருக்கிற இடத்துலலாம் டார்க்கான கலரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது நம்ம அந்த டீட்டெயிலிங் பண்ண போகிறோம். அதாவது எங்கெங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து லைன்ஸு மார்க் வருதோ அங்கெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலிங் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா டீட்டெயிலிங்கில் ஃபேஸ் நல்லா கிளியராக தெரியும். அதனால் நான் ப்ரௌன் கலர் பிக் பண்ணி அந்த லைன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் மேனுவலாகவே ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த மூக்குக்கிட்ட கண்ணத்தோட கட்டிங் இது எல்லா இடத்துலையுமே வந்து மேனுவலாகவே நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து ஹைலைட் தெரியும். ஃபேஸில் வந்து உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் ஸ்மெச் பண்ணிட்டு டீட்டெயிலிங் பண்ணலன்னா உங்களோட இமேஜ் வந்து ரொம்ப ப்ளரியாகவும் அன்கிளாரிட்டியாக இருக்கும்.
ஸோ ஷார்பன் அண்ட் கிளாரிட்டி வரதுக்காக தான் இந்த லைன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த லைன்ஸ் நமக்கு ஃபோட்டோவோட குவாலிட்டியும் அந்த ஷார்ப்னஸையும் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ண தெரியும். அடுத்தது நம்ம ஐப்ரோஸ் வரைகிறோம். ஐப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இங்கே ஐப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்தைன்றதுனால நம்ம டார்க்கான ஒரு லைன் போட்டால் போதும். அவங்களோட கண்ணுக்கு கீழே அந்த எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் வரதுனால அதை நம்ம மேனுவலாக வரைஞ்சிக்கிறோம். அப்போ தான் நமக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் ஒரு ஒர்க் கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயிலிங் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது தான் ஃபைனல் இமேஜில் உங்களுக்கு பெட்டரான குவாலிட்டியே கிடைக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வேக்கமில் தான் வரைகிறோம். ஹேர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வேக்கமில் வரைகிறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் மவுஸில் வரைய முடியாதுன்னு நான் சொல்லலை, மவுஸில் வரையலாம். பட் உங்களோட டைம்ஸ் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா மவுஸில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்ணுக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம எப்பயும் பண்ணுற ஃபார்முலா தான். பிளாக் அப்ளை பண்ணி ஒரு 2 டாட்டில் வந்து நம்ம ஒயிட்டு ஹாட் ப்ரஷில் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் கண்ணில் பார்த்திங்கன்னா அந்த ஷேடிங் மட்டும் நம்ம ஒரு பிளரான ஒரு எஃபெக்ட் வச்சுட்டு கலர் மோட் தேவையான அளவுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பிக்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னா அந்த ஹேரும் அந்த ஸ்கின் டோனும் தான். இந்த குழந்தை ஏற்கனவே நல்ல சாஃப்டான ஸ்கின் டோனில் இருக்கிறதுனால நமக்கு ஆயில் பெயிண்டிங் எஃபெக்ட் அப்ளை பண்ணதுனால நல்லாவே நமக்கு ஆயிலாகவும் அதே மாதிரி ஸ்மூத்தாகவும் கிடச்சிருக்கு. ஸோ ஃபைனலாக இந்த இமேஜோட எல்லா ஒர்க்குமே நம்ம முடிச்சிட்டோம். இப்போது டீட்டெயிலிங் பண்ணியாச்சு. அந்த ஷேடிங் ஃபேஸில் வர ஷேடிங்ஸ்க்கு எல்லாமே இப்போ ஷேடிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாட் ப்ரஷ் எடுத்து எங்கெல்லாம் லைட்டிங் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் அதை ஜஸ்ட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அதோட ஒரு சைட் கார்னர் மட்டும் நீங்கள் இரேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லைட்டிங் எஃபெக்ட் கிடச்சிடும். ஸோ கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க பேபி ஃபோட்டோவை பெயிண்டிங் பண்ண சொல்லி. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு படத்தை எடுத்து வந்திருக்கோம். இப்போது ட்ரெஸ்ஸோட அவுட்லைனில் ஒரு லைன் கொடுக்குறோம். அதாவது இந்த பக்கம் லைட் கலரும், அதாவது சன்லைட் படுற இடத்துல லைட் கலரும், சன்லைட் இந்த பக்கம் டார்க்காக இருக்கிற இடத்துல டார்க் கலரும் இப்படி மாற்றி மாற்றி கொடுக்கும்போது படத்தோட அந்த அவுட்லைன் வந்து நல்லாவே என்லார்ஜ் பண்ணி எடுத்து கொடுக்கும். பேக்ரவுண்டுக்கும் நம்மளோட இமேஜுக்கும் செப்பரேஷன் பண்ணும்போது இமேஜோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக வரும். ஸோ இந்த ஒரு பெயிண்டிங்கில் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன ஒரு அடிஷ்னலாக ஒரு ஒர்க்கு மட்டும் பண்ணியிருந்தோம். வழக்கமாக பண்ணுறதை விட ஒரு ஆயில் ஃபில்டரை வச்சு எப்படி ஸ்மெச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதாவது வழக்கமாக நான் சொல்லுவேன் ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு. இந்த டைம் நான் ஹோல் இமேஜுக்குமே யூஸ் பண்ணி அதில் ஸ்மெச் பண்ணி காட்டியிருக்கேன் எந்தளவுக்கு உங்களுக்கு அவுட்புட் பெட்டராக வருதுன்னு. ஸோ இந்த ஒரு ஃபார்முலாவை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி உங்களுக்கு வருது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நிறைய ஃபார்மேட் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு எது ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணிட்டு அதை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வரைகிற ஸ்டெப் தான் நீங்கள் டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணணும்னு கிடையாது. இது வரைக்கும் நான் பண்ணதை விட இந்த வீடியோவில் அடிஷ்னலாக நம்ம ஆயில் ஃபில்டரை வச்சு எப்படி ஒரு ஸ்மூத்னிங் கொண்டு வரலாம் அப்படின்னு காமிச்சிருந்தேன். ஸோ இந்த ஆயில் ஃபில்டரை வச்சே நீங்கள் பெயிண்டிங் முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். இது ஒரு பேட்டர்ன் தான். இது வந்து எப்படின்னா இது ஒரு ஸ்டைல் இருக்குது. பட் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் எது பெட்டராக இருக்குன்னு. ஆயில் ஃபில்டர் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நான் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்மெச் பண்ணியிருக்கேன். ஆனால் இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா படத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த ஆயில் ஃபில்டர் நான் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு எது பெட்டராக ஃபீல் ஆகுறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். பேக்ரவுண்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இங்க் பக்கெட் எடுத்து டார்க்கான கலரை பேக்ரவுண்டில் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டான கலரை பார்த்திங்கன்னா க்ளவுட் ப்ரஷ்ஷை வச்சு எங்கே பார்த்தாலும் நம்ம கம்மி பண்ணி, அதாவது ஒப்பாசிட்டி ஒரு தேவையில்லைக்கான வச்சு நம்ம ப்ரஷ்ஷில் வந்து அங்கங்கே அப்ளை பண்ணுறோம். இந்த க்ளவுட் ப்ரஷ் பொறுத்த வரைக்கும் 1லேருந்து 3 கலர் நீங்கள் அப்ளை பண்ணிங்க. ஒரு 2 கலர் டார்க்காகவும் 2 கலர் லைட்டாகவும் அப்ளை பண்ணிக்கிட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஷட்டர் ரோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மெச் டூல் வச்சுருப்போம் நம்மளோட பேக்கேஜ்லேயே. அங்கே போய்ட்டு அதை செலக்ட் பண்ணி நீங்கள் ஸ்மெச் பண்ணி விட்டிங்கன்னா ஃபைனலான பேக்ரவுண்ட் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ பேக்ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பாருங்கள். நிறைய பேக்ரவுண்ட் ட்ரை பண்ணுங்கள். ஃபைனலாக உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகும். அதையே நீ உங்களோட ஸ்டைலாக வச்சுங்க. ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு விதமாக நீங்கள் பேக்ரவுண்ட் போடுறது முயற்சி பண்ணலாம். பட் ஆரம்ப கட்டத்தில் பேக்ரவுண்டில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. பேக்ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் இமேஜுக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதாவது இமேஜும் பளிச்சுன்னு இருக்கணும், பேக்ரவுண்டும் பளிச்சுன்னு இருக்கணும்னா படம் வந்து உங்களுக்கு லுக்காக இருக்காது. இமேஜ் லைட்டு நல்லா பிரைட்டாக இருந்தால் பேக்ரவுண்ட் டல்லாக இருந்தால் உங்களுக்கு பேக்ரவுண்ட் சூப்பராக எடுத்து கொடுக்கும். இமேஜ் ரொம்ப டார்க்காக இருக்குன்னா பேக்ரவுண்ட் லைட்டாக கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லாமே நான் அப்ளை பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஸ்ட்ரென்த் வச்சு நான் போட்ட ப்ரஷ் எல்லாத்தையுமே ஸ்மெச் பண்ணி விட்றேன். இந்த ஸ்மெச் பண்ணும்போது ஷட்டர் ரோஸில் இருக்கிற எல்லா டிக்கையும் அன்டிக் பண்ணிவிடுங்க. எல்லாமே வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்மெச் பண்ணும்போது ஒரு க்ளவுடி எஃபெக்ட் பேக்ரவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பேக்ரவுண்டில் நல்ல ஒரு க்ளவுடி எஃபெக்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.